மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 51. மீண்டும் வீட்டிற்கு காரில் திரும்பிய போது குழலி முன்னே அமர்ந்து கொண்ட ராஜாராமனையும் ஜானகியையும் பின்னால் அமர்த்தினாள். இருவரும் புன்னகையோடு அவள் செய்ததை ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டிற்கு வந்ததும் ஜானகியை அவருடைய அறைக்கு அழைத்துச் சென்றாள் குழலி. பின்னால் முதுகுக்கு தலையணை வைத்து கட்டிலில் அவர் சௌகரியமாக அமரும்படி செய்தாள். ஓகே ஆண்டி, அப்போ நான் போய் படிக்கிற வேலையை பார்க்குறேன் என்றாள். அவள் கையை பிடித்து இழுத்து தன் முன்னே அமர்த்தி கொண்டவர் அவள் கன்னம் இரண்டையும் பிடித்து கிள்ளி செல்லம் கொஞ்சினார். ஆமாம், திடீர்னு என் மேலே என்ன பாசம்? என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு பேசுனீங்க, சார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டீங்க, எப்படி? உன்கிட்ட பேசுனதை வேணும்னா ஒத்துக்கிறேன், ஆனால் சார்கிட்ட நான் ஒன்றும் விட்டு கொடுக்கல. அவர் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் பேசினேன் என்றார் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு. சரி சரி, சாரோட பேச்சை விட்டுடுவோம். என் மேலே என்ன திடீர்னு பாசம், அது சொல்லுங்க. அவள் கண்களை அழுத்தமாக பார்த்தார். பின் மெல்லியதாக புன்னகைத்து, உங்க சார் என்கிட்ட இறங்கி வந்ததுக்கு நீதானே காரணம் என்றார். திகைத்தாள் குழலி. எப்படி தெரியும்? சார் சொன்னாரா? அவர் திரும்பி அந்த அறையின் ஜன்னலை பார்க்க அப்போதுதான் அவளும் அதனை கவனித்தாள். ஜன்னல் திறந்து இருந்ததால் அந்த பக்கத்தை அவளால் பார்க்க முடிந்தது. அங்கேதான் முன்தினம் மாலை குழலி ராஜாராமனோடு பேசிக்கொண்டு இருந்தாள். ஓ, அதுதான் ஆன்டிக்கு என் மேலே திடீர் பாசமோ என்றாள் தலை சாய்த்து. உறக்க சிரித்தவள் அவள் நாடி பிடித்து செல்லக்குட்டி என்று கொஞ்சினார். அதில் இன்னும் மயங்கி போனாள். நீங்கள் எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றாள் சந்தோஷமாக. என் பொண்ணு திரும்பவும் என்கிட்ட வந்துடுவா இல்லை, அப்புறம் எனக்கு என்ன கவலை? சந்தோஷம்தான். அப்புறம் அவள் எனக்கு கிடைக்க போகிறதுக்கு காரணமாக இருந்த இந்த குட்டிக்கு நானே ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை கேட்டு திரு திருவென விழித்தாள் குழலி. அது ஆன்டி என்று சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் திணறினாள். கண்கள் சுருக்கி அவளை பார்த்தவர், என்ன ஆச்சு, கல்யாணம் வேண்டாமா என்றார். இல்லை, அது நான் ஏற்கனவே ஒருத்தனை விரும்புகிறேன், தலையை கவிழ்த்து மெல்லிய குரலில் கூறினாள். சட்டென்று அவள் கன்னத்தில் மெல்லமாக அடித்தார் ஜானகி. திகைத்து போய் அவர் முகத்தை பார்த்தாள். மெல்லமாக அடித்தாலும் அவர் முகத்தில் கோபம் தெரிந்தது. பாவமாக அவரை பார்த்து வைத்தாள். அப்படி என்னடி உங்களுக்கெல்லாம்? பெற்றவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு ஏற்றவனா கல்யாணம் பண்ணி வைக்க? இது என்ன ட்ரெஸ்ஸு, கிளிப்பு, பேண்டா உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு? அவரை விரக்தியான புன்னகையோடு பார்த்தாள் குழலி. ஆனால் ஆன்டி, எனக்கு தான் பெற்றவங்க இல்லையே. உதட்டை பிதுக்கி சிறு குழந்தையைப் போல் அவள் கூற சட்டென்று அவளை இழுத்து அணைத்து கொண்டார் ஜானகி. அப்படி சொல்லாதடி தங்கம், நான் மறந்துட்டேன், சாரி என்றார். என்ன தோன்றியதோ அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு மார்பில் முகம் புதைத்து வெடித்து அழுதாள் குழலி. அவள் மனதில் உள்ள பாரம் நீங்கட்டும் என்று அவள் முதுகை தடவி சமாதானம் தந்தவாறே அவள் அழுது முடிக்க காத்திருந்தார் ஜானகி. 5 நிமிடங்கள் கடந்த பின் தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவரிடம் இருந்து விலகினாள். அவள் முகம் பற்றி கன்னங்களை துடைத்து விட்டார் ஜானகி. சாரி மேடம், ஒரு 4-5 நாளாக ஏதோ அழுத்தம், ஒரு மாதிரி இன்செக்யூர்ட் ஃபீலிங், அதுதான் நீங்கள் கட்டிப்பிடிச்சதும் அழுதுட்டேன் என்றாள் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு. இங்கே பாரு, அதுதான் மனசில் இருக்கிற வருத்தத்தை எல்லாம் அழுது தீர்த்துட்ட இல்லை, இதுக்கு மேலே நீ அழக்கூடாது, சரியா? என்று தலையசைத்தாள். ஆமாம், நீ விரும்புகிறவன் என்ன பண்ணுறான்? இப்போதைக்கு அவனை பற்றி எதுவும் கேட்காதீங்க ஆண்டி, அவன் என்ன தேடி வர கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் என்று சொல்லி ஒரு நொடி நிறுத்தியவள் அவர் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு அவர் உள்ளங்கையை இறுக பற்றி கொண்டு கேட்டாள். நான் உங்கள் கூடவே இருக்கவா? அவ்வளவுதானா? இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற? நீ இங்கேயே இரு, என் கூடவே இரு, சரியா என்று அவள் கன்னம் தட்டி சம்மதித்தார். சந்தோஷமாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் குழலி. உதட்டில் உறைந்த புன்னகையோடு சாய்ந்த கண்களை மூடிக்கொண்டார் ஜானகி. எவ்வளவு மென்மையான பெண் என்று குழலியை பற்றி எண்ணிக்கொண்டார். உடனே ஜீவிதாவின் எண்ணம் தோன்றியது. அப்படியே என் பொண்ணுக்கு நேர்மாறா இருக்கா இவ என்று சொல்லிக்கொண்டார். மீண்டும் அவர் மனதிலும் மூளையிலும் ஜீவிதாவே அமர்ந்து கொண்டாள். எப்போதும் கொஞ்சிக்கொண்டே திரியும் அப்பாவும் மகளும் எதிரெதிர் துருவங்களாக மாறிய அந்த நாள், இருவரும் ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு நின்ற அந்த நேரம், சிங்கத்தின் கர்ஜனையைப் போல் ஒருவர் மற்றவரின் பேரில் குற்றத்தை சுமத்தி உரிமை கொண்டிருந்த அந்த நிமிடங்கள்,
அப்படியே அவர் கண்முன் மீண்டும் தோன்ற அவசரமாக தன் நெஞ்சின் மேலிருந்த புடவையை கசக்கி பிடித்து கொண்டார். அதை நினைத்தபோது இப்போதும் அவர் உடல் ஒரு முறை நடுங்கியது. கடவுளே, அந்த நாள் ஏன் வந்தது? என் மகளின் வாழ்வில் அந்த நாள் வராமல் இருந்திருக்கலாமே. அந்த நாள்தானே என் மகளின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. மூடியிருந்த இமைகளை இன்னும் இறுக்கி மூடிக்கொண்டார். பார்த்திபன், நிஷாந்தி இருவரும் மிகவும் சந்தோஷமாக நின்று கொண்டு இருந்தார்கள். ஏதோ பிறவியின் பயனையே அடைந்து விட்டதைப் போல் அவ்வளவு மகிழ்ச்சியோடு நிஷாந்தியின் தோள் மேல் கை போட்டு தன்னோடு இறுக்கிக் கொண்டு நின்றிருந்தான் பார்த்திபன். டேய், விடுடா அவளை. விட்டா எங்கேயாச்சும் போயிடுவாளா என்ன? அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிற என்று செல்லமாக கடிந்து கொண்டே நிஷாந்தியின் மேல் இருந்த தன் தம்பியின் கையை தட்டிவிட்டாள் பானுமதி. போ பேசாம என்று முகத்தை சுருக்கி கூறிவிட்டு மீண்டும் அணைத்து கொண்டான் பார்த்திபன். அவன் செய்வதை எல்லாம் சின்ன சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜீவிதாவும் இன்பரசனும். என்ன இன்பா, பார்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக ஃப்ளாட் ஆகிட்டான் போல என்று கேட்டாள் ஜீவிதா. ஆமாம், அப்படியே நான் உன்கிட்ட விழுந்த மாதிரி என்றான் குறும்பாக அவள் காதோரத்தில். ஆஹா என்றாள் தலை சாய்த்து. என்று கண்கள் மூடி திறந்தவன், அந்த பொண்ணும் முன்ன மாதிரி தான், பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் என்றான். ஓஹோ என்று சொல்லி புன்னகைத்தாள். இருவரும் வீட்டிற்கு திரும்பி வீட்டு கதவை திறக்கும் வேளையில் பக்கத்து வீட்டிலிருந்து ஜீவிதாவை அழைத்தார் சாவித்திரி மாமி. ஜீவா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி என்றாள் புன்னகையோடு. இந்த முகிலனை கொஞ்சம் அடக்கி வை ஜீவா, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான். எப்பவும் வீட்டுக்குள்ளே தான் கத்துவான், கொஞ்சமாக தான் சத்தம் கேட்கும். நேற்று தோட்டத்தில் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான் போல, சத்தம் தாங்கவே முடியல. நானும் அங்கிளும் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதா வேண்டாமா? அச்சச்சோ, சாரி ஆண்டி, நான் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அவரை சமாதானம் செய்தாள். ஆமாம், அது யார்? அது மாறாவோ என்னவோ பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருந்தானே. ஒரு நொடி திகைத்தவள், இல்லை ஆண்டி, மாறா இல்லை, மாமா என்றாள் சமாளிப்பாக. புருவம் சுருக்கி அவளை பார்த்தவர், ஆதவன் வந்திருக்கானா என்ன? வந்தா என்னை பார்க்காம போக மாட்டானே என்றார். இல்லை இல்லை, அவன் வரல, இவன் வேற, என்னோட தம்பி. அது யாரு உனக்கு புதுசா தம்பி? எனக்கு தெரியாம. அது தம்பின்னா என்னோட தம்பி இல்லை, இவரோட சொந்தக்கார பையன் என்று இன்பாவை காட்டினாள். அவரோ விடாமல், எப்படி சொந்தம்? இன்பாவுக்கு அத்தை மாமா எல்லாம் யாரும் இல்லையே என்றார். இன்பாவோட அத்தை பையன் எல்லாம் இல்லை ஆண்டி, ஒன்று விட்ட சித்தி ஒருத்தங்க ராமேஸ்வரத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், அவங்க பொண்ணு ஒருத்தி இருக்கால்ல, அந்த தங்கச்சியோட புருஷன். ஓ, அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? நீ சொல்லவே இல்லை. அது அவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஆண்டி, இவங்க சித்திக்கிட்டேயே சொல்லலை. இப்போது அவள் இன்பாவை பார்க்க அவனோ அவள் சமாளிக்க திணறி கொண்டிருப்பதை கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் நின்றிருந்தான். அதை கண்டு முறைத்தவள் அவர் அடுத்து பேசும் முன் நிறுத்தி, இந்த வெயில்ல ஏன் ஆண்டி வெளியே நிற்கிறீங்க? உள்ளே போங்க, நான் முகிலன் கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக இன்பாவை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவனும் கதவை தாழிட்டு விட்டு உள்ளே சென்றான். கோபத்தில் அவள் வேகமாக செல்ல, ஏய் ஜீவா, நில்லு, இப்போ எதுக்கு நீ கோபமா போற என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் சென்றான். அங்கே இருந்த ஃப்ளவர் வாஸை எடுத்து அவன் மேல் எறிந்தாள். அதனை லாவகமாக பிடித்து மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு உரக்க சிரித்தான். நான் தான் அப்பவே சொன்னேன், இவனை ரூம்லேயே வச்சு பூட்டுன்னு. உன்னோட செல்ல பையனோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஃப்ரீயாக விட்டா பிரச்சனை தான் வரும், அதுக்கு நானா பொறுப்பு என்றான். அங்கே அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த இளமாறன் திகைத்தான். என்னாச்சு சார் என்றான் பதட்டமாக. அதற்குள் ஜீவிதா அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்ள அவனை பார்த்து கண்ணடித்து, ஒன்றுமில்லை சும்மா என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அவனும் அறைக்குள் சென்றான். அவன் செய்ததை கண்டு புன்னகைத்து விட்டு மீண்டும் புத்தகத்தில் கவனத்தை பதித்து கொண்டான் மாறன். அறைக்குள் சென்ற இன்பரசன் கதவை தாழிட்டு விட்டு ஜீவிதாவின் கையை பிடித்து இழுத்து சுவற்றோடு நிறுத்தினான். அவளை நெருங்கி நிற்க அவனுடைய நெருக்கம் அவளை ஆட்டி படைத்தது. அவன் மூச்சுக்காற்று அவள் கன்னத்திலும் கழுத்திலும் ஊர்வலம் நடத்த உள்ளுக்குள் அவளுக்கு பூகம்பம் வெடித்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டவளின் உணர்ச்சி மிகுதியில் இதய துடிப்பு எக்குத்தப்பாக எகிரியது. மீசை முடி உரச அவள் கன்னத்தில் மென்மையாக பதிந்து விளங்கிய அவனுடைய இதழொற்றலில் மொத்தமாக தொலைந்து நின்றாள் அவள். ஜீவா, இந்த பட்டுப்புடவையில் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தன் விரல் கொண்டு அவள் முகத்தை அளந்து கொண்டே கூறினான். தன் மனைவியின் அழகை ரசித்து கொண்டு நின்றிருந்தவனின் செல்போன் ஒலிக்க அழைப்பை ஏற்று பேசினான். சார், 2 குட் நியூஸ். சொல்லுங்க.
திலகவதியோட அப்பா வேலை செஞ்ச கம்பெனி பேரை கண்டுபிடிச்சாச்சு. என்னது அது? வேல்ஸ் ஒயர் நெட்டிங் கம்பெனி. அதை கேட்டதும் இன்பரசனின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அப்புறம் அடுத்த நியூஸ் என்ன? சார், அந்த பொண்ணுக்கு என்ன டெஸ்ட் எடுத்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மெயிலில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சந்தேகப்பட்டது தான் சார். அதை கேட்ட அவன் இதழின் புன்னகை இன்னும் விரிந்தது. இன்பரசன் கண்டுபிடித்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.